வெல்கம் டு யூசன் ப்ராஜெக்ட். ஸோ இன்னைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தா ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக். ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் எதுக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பிளைண்ட் பீப்புள்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா அவங்க இண்டிபெண்டாக போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது பர்சன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு கூடவே, இல்லைனா அவங்க வந்து ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி நடந்து போவாங்க. ஸோ இப்போ எங்கேயாவது நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ நார்மலாகவே பஸ் ஏறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஸ்டிக்ஸ் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டிக்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்ஸில் வந்து இப்போ அவங்க சர்டன் லென்த்துக்கு மட்டும்தான் அவங்க டச் பண்ணிட்டு தட்டி அவங்க முன்னாடி எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. ஸோ இன்னும் ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு தெரியாதனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பல்ல இருக்குது, அவங்க டிப்பில் தான் டச் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே இது இருக்குன்னு நினச்சி ஜஸ்ட் லைட்டாக முன்னாடி டச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உள்ளே எதுவும் இல்லை மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா பல்லம் இல்லை அப்படின்னு நினச்சா அவங்க நடந்து போவாங்க. ஸோ நடந்து போனாங்கன்னா அங்கே வந்து அவங்க தடுக்கி விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுது. இந்த மாதிரி இந்த பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்புகளும் அதிகம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்தோம்னா 2020 கொல்லம்ல வந்து ஒரு பர்சன் முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம ஸ்டிக்ஸை தட்டிட்டு போய் ஆட்டோ இருக்கிறது தெரியாம முன்னாடி போய் இடிச்சு அவங்க மயக்கம் போட்டு விழுந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்குன்னா இது உங்களுக்கு வந்து இது மூலமா நீங்க யூஸ் பண்ணும் ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் மூலமா இந்த ஸ்டிக்கை நீங்க தட்டிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து அலர்ட் முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நீங்க ஸ்டிக்ல தட்டுறதை விட இதை நல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை கொடுக்க முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஒரு பர்சன் நடந்து போற டிஸ்டன்ஸ்க்கு ஃபுல்லாவே உங்களால் கவர் பண்ணி இதுல என்ன ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் மூலமா உங்களுக்கு வாய்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அங்கே முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம இது மூலமா ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பர்சன் பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து இது மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்டட்னு காமிக்கும். அது போக உங்களுக்கு சவுண்டும் கொடுத்துரும். தென் உங்களுக்கு ஃபோன்லேயும் உங்களுக்கு காமிச்சிடும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்போம். இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது SOS பட்டன். இப்போ இங்கே இந்த SOS பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைலில் இண்டிகேஷன் போயிடும். அவங்களுக்கு ஹெல்ப் தேவை, SOS எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் SOS எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சிக்னல் போயிடும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்சார் கொடுத்துருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருக்கு அந்த மாதிரி பள்ளம் இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் இண்டிகேஷன் காமிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்டர் டிடெக்ட் ஆயிடுச்சு, மொபைல் ஃபோன்லேயும் வாட்டர் டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இப்படிதான் உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க இப்படிதான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த காம்போனன்ட்ஸ் நம்ம இங்கே பிளைண்ட் ஸ்டிக்ல எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னென்ன வேலை பார்த்து நம்மளுக்கு எப்படி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நமக்கு மெயின் ஒர்க்கு. ஸோ இங்கே என்னென்ன உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிஸ் கனெக்ட் கொடுத்துருப்போம், லித்தியம் அயன் பேட்டரிஸ் கொடுத்துருப்போம். தென் ஒரு ஆர்டினோ நேனோ கொடுத்துருப்போம், ஒரு DF பிளேயர், ஒரு ப்ளூடூத் இது கொடுத்துருப்போம். ஸோ ப்ளூடூத் மூலமா நீங்க உங்களோட இது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பக் கன்வெர்டர்னு சொல்லுவோம். இந்த பக் கன்வெர்டர் மூலமா நமக்கு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுல இந்த பார்ட்ஸ் தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒவ்வொரு பேட்டரி 3.7 வோல்ட் இருக்கும். ஸோ 3 பேட்டரி சேர்ந்து சம்திங் ஒரு 11 to 12 ஹவர்ஸ் கிட்ட வந்திருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம பவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலமாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்போம். இதுதான் SOS பட்டன். உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, எமர்ஜென்சி SOS எமர்ஜென்சி அப்படிங்கிறது இதில் போகும் உங்களுக்கு. நீங்கள் என்ன மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டினோ நேனோ மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேனோ மைக்ரோ கண்ட்ரோல் தான் நமக்கு வந்து சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு வர்ற இன்புட் சிக்னல்ஸ் எல்லாமே, அதாவது சென்சார்ஸ் இருந்து வர சிக்னல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இதுதான் டேட்டாஸ் நமக்கு வந்து சவுண்ட் வரைக்கிறதுக்கு அவுட்புட்க்கு இதுதான் கொடுக்குது. எப்படின்னா இதை வந்து ஸ்பீக்கர்ஸ்ல வந்து இதை சொல்லு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதுதான் சொல்லும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பிரெயின் ஆக்ட் ஆகுது இங்கே இந்த இடத்துலயே. ஸோ இது பிரெயின் ஆக்ட் ஆகுது மீன்ஸ் உங்களுக்கு நமக்கு எப்படி பிரெயின் வந்து கை காலை தூக்குறதுக்கு பாடியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்குதோ அதே மாதிரி தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலும் இது ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு சொல்லும். ஸோ இங்கே DF பிளேயர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம
அந்த வாய்ஸ் அது எல்லாமே நம்ம இதில் தான் நோட் பண்ணி நம்ம மெமரி கார்டு போட்டு வச்சிருப்போம். ஸோ இது மூலமா அது நம்ம அந்த வாய்ஸ் கொடுக்குற என்ன வாய்ஸ் கொடுத்துருக்கோம் ஆடியோ எல்லாத்தையுமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்டட் அப்படிங்கிற வாய்ஸ் இதுலேருந்து நம்ம ஸ்டோர் பண்ணது வந்து இந்த டிஎஃப் பிளேயர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இது வந்து இந்த மைக்ரோஃபோன் அனுப்பிச்சு வாய்ஸ் பண்ணு அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டிஎஃப் பிளேயரோட எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்பீக்கரில் வந்து நம்ம கொடுத்த ஆடியோ ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த ஆடியோ ஃபார்மேட்டை ப்ளே பண்ண வைக்கும். ஸோ ஆடியோ ஃபார்மேட்டை ப்ளே பண்ண வைக்கும். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து ஒரு ப்ளூடூத் மாடியூல் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ப்ளூடூத் மாடியூல் மூலமா நம்ம ப்ளூடூத்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத்ல என்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் அந்த உங்களுக்கு ஆப் காமிச்சேன்ல, அந்த ஆப் நேம் வந்து சீரியல் ப்ளூடூத் டெர்மினல். இதுதான் அந்த ஆப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சீரியல் ப்ளூடூத் டெர்மினல்னு. இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நார்மலாக ப்ளூடூத் பேர் பண்ணுற மாதிரி பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிவைஸ்க்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடியூலோட நேம் வந்து HC05. இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு இங்கே கனெக்டர்னு காமிச்சு மற்ற விஷயங்கள் நீங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் மாடியூல் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ்க்காக. தென் இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்க பேர் இது வந்து பக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். இந்த பக் கன்வெர்ட்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வர்றது வந்து இங்கேருந்து வர்றது 11 சம்திங் 11 or 10 12 volts கிட்ட வரும் நமக்கு இந்த பேட்டரியில இருந்து. ஆனால் அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தேவையானது வந்து 5 volt தான். ஸோ 5 voltங்கும் போது அந்த 5 volட்டை கன்வெர்ட் பண்ணி தரதுக்காக தான் அந்த 12 voltsல இருந்து 11 or 12 voltsல இருந்து நமக்கு வந்து 5 voltா கம்மி பண்ணி தர்றது தான் இந்த பக் கன்வெர்ட்டரோட வேலை. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து தண்ணி மீன்ஸ் தண்ணி இருக்கு அப்படின்னா வாட்டர் லெவல் சென்சார், இது வாட்டர் லெவல் சென்சார் சொல்லுவோம். இங்கே தண்ணி ஒரு சென்ஸ் ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னா இதில் சென்ஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் மூலமா நமக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஆல்.